வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். தேசத்தை கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக அகாடமியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் நிர்வாகத்தை வலுப்படுத்த ஆட்சிப்பணி அதிகாரிகள் எல்லைகளை தாண்டி உயர வேண்டும் என வலியுறுத்தினார். மேற்காசியாவில் உருவாகி வரும் நிலைமை குறித்து சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான திரு முகமது பின் சல்மானுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார். சவுதி அரேபியா மீதான சமீபத்திய தாக்குதல்களை கண்டித்த பிரதமர், இந்திய சமூகத்தினரின் நல்வாழ்வில் அக்கறை செலுத்தியதற்காக திரு சல்மானுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான பதற்ற நிலையை அடுத்து அப்பகுதிகளில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்ப பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மேம்பட்ட உயிரி உற்பத்தியில் கட்டமைக்கப்பட்ட இந்தியா டெலாவேர் கூட்டாண்மையை நோக்கி இந்தியாவும் அமெரிக்காவும் செல்ல வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நடப்பு கல்வியாண்டில் 19 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் அமைய உள்ளன என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் கல்வி சார்ந்த மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய கல்வி நிறுவனங்களுடன் இந்திய பல்கலைக்கழகங்கள் செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, அரிய கனிம வளங்கள், வேளாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒருங்கிணைந்து செயலாற்ற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோலி பண்டிகை வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அன்றைய தினம் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சையை தவிர்க்குமாறு ஜிப்மர் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.